ஹாய் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது கோகோனட் புடிங். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்ப்போம். 2 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கோம். இந்த கப்பால் 1/2 கப் சீனி, 1/4 கப் கோதுமை, 1 பிஞ்ச் உப்பு, 1 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் எடுத்துருக்கிறோம். இப்போ பாருங்க, நாங்கள் எடுத்து வச்ச ஏலக்காய் பவுடரையும் உப்பையும் இந்த பாலுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் இந்த கோதுமை 1/2 கப் 1/4 கப் எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த 1/4 கப் கோதுமை மாவை ஒரு கப்புக்குள்ளே தண்ணி எடுத்து வச்சு அதுக்குள்ளே கரைக்க போகிறோம். போட்டு நல்லா வடிவா ஒரு கட்டியும் இல்லாமல் கரைச்சிடுங்கோ. அந்த மாவை தண்ணிக்க போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டோம். இப்படி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிடுங்கோ. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அந்த சட்டியில் இருக்கிற பாலை அடுப்பில் வையுங்கோ. வச்சு ஒரு 2 நிமிஷம் அது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். 2 மினிட்ஸாக பால் அடுப்பில் இருந்து அந்த தேங்காய் பால் கொதிச்சிட்டுது. இனி நீங்கள் இந்த மா கரைச்சி வச்சிருந்த நீங்கள் அதை அதுக்குள்ளே ஊற்றுங்கோ. ஊற்றி நல்லா கிளறுங்கோ. நல்லா கிளறி 2 நிமிஷம் கிளறி போட்டு பிறகு நீங்கள் 1/4 கப் சீனி எடுத்து வச்சுருந்த நீங்கள் அதை அதுக்குள்ளே போட்டு கிளறணும். இப்போ எடுத்து வச்ச சீனியை நீங்கள் அதுக்கு போட்டு நல்லா கிண்டுங்கோ. அடுப்பை மீடியத்தில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கிளறுங்கோ. ஒட்டி கீழே அடியில் அடி பிடிக்க விடாமல் 2-3 மினிட்ஸ். இப்போ பாருங்க 3 மினிட்ஸ் ஆச்சுது. லைட்டாக கட்டியாக வந்து கொண்டு இருக்குது. இப்போ இப்படி ஊற்ற தண்ணி மாதிரி ஊற்றுண்டுது. அப்படி வேணாம். நாங்கள் ஊற்றே இப்போ லைட்டாக விழுகிற மாதிரி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். 1 மினிட் இருக்கட்டும். கணக்க நேரம் வேண்டாம். இப்போ பாருங்கோ, ரெடி ஆகிட்டுது இது. இனி அடுப்பை நிப்பாட்டுங்கோ. இப்படி ஒரு கிண்ணம் எடுத்து வைங்கோ. அந்த கிண்ணத்துக்குள்ளே ஊற்றி விடுங்கோ. ஊற்றி போட்டு 2 ஹவர்ஸுக்கு ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணுங்க. இப்போ பாருங்க, அந்த எடுத்து வச்ச கப்புக்கு ஊற்றிட்டேன். இனி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு 2 ஹவர்ஸ் வையுங்கோ. நான் சொன்ன அளவிலேயே செய்யுங்கோ. இல்லாட்டிக்கு அது 2 துண்டா வடி கூடமாக போட்டால் 2 துண்டா வடிக்க பார்க்கும். இப்போ பாருங்க, நல்லா ஆறிட்டுது. இனி நான் இதை 2 ஹவர்ஸுக்கு ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன். உங்களுக்கு தேவையண்டா 2 ஹவர்ஸுக்கு மேலேயும் வச்சுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்றா சாப்பிடலாம். நான் 2 ஹவர்ஸுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. கோகோனட் புடிங் 2 ஹவர்ஸாக ஃப்ரிட்ஜுக்கு இருந்து எடுத்துட்டோம். பாருங்க எப்படி இருக்குதுண்டு. இங்கே 2 இப்படி சைட் எல்லாத்துக்கும் ஆட்டுங்கோ. ஆட்டி போட்டு இப்படி ஒரு கோப்பை எடுங்கோ. அந்த கோப்பையில் போடுங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிண்ணத்துக்கு இருந்த புடிங்க இந்த கோப்பைக்கு மாற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா நல்ல ஜெலி மாதிரி ஆடுது. நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கோ. நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.